ஹாய், இந்த வீடியோ மெயினா வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற பெண்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ. அதுலயும் முக்கியமா உங்க வீட்டையும் பார்த்துட்டு வேலையும் கம்ஃபர்டபுளா பண்றதுக்கு ஏத்த மாதிரியான பெஸ்ட் ப்ரொஃபஷன் வந்து விமென்க்கு டீச்சிங் தான். அந்த ப்ரொஃபஷன்ல இப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு நூற்றுக்கணக்கான பெண்கள் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் இப்ப நான் வந்திருக்கேன். என்னன்னா, நான் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சேன், காலேஜ் முடிச்சேன், டிகிரி கையில வாங்கிட்டேன். அப்படி இல்லைன்னா ஸ்கூல் மட்டும் தான் முடிச்சிருக்கேன், எனக்கு வந்து ஏதாவது வேலைக்கு போகணும், இல்லை நான் முதல்ல வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன், பெரிய கரியர் பிரேக் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு, பெரிய பிரேக் ஆயிடுச்சு, இப்போ திருப்பவும் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை மாதிரி கண்ணோட்டத்துல இருக்கிற நிறைய பெண்கள் ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறம் இல்ல கரியரே எனக்கு கிடையாது, இத்தனை வருஷமா எனக்கு கரியரே கிடையாது, நான் எனக்கு 30 இயர்ஸ் ஆயிடுச்சு, 35 இயர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா என்னால எப்படி வேலைக்கு போக முடியும் அப்படின்னு யோசிச்ச நூற்றுக்கணக்கான பெண்கள் எல்லாருக்குமே இப்ப சக்சஸ்ஃபுல்லா படிச்சு முடிச்சு வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் டீடைலா சொல்ல போறேன். இந்த இன்ஸ்டிடியூட்க்கு பேரு டீம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இங்க உள்ள கான்வகேஷன் நடந்துட்டு இருக்கு. அங்க உள்ள போய் எப்படி நடக்குது என்ன அப்படிங்கறதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். டீம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட கான்வகேஷன் நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இது நம்ம சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல தான் ரீசெண்டா நடந்தது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பெண்கள், ஜஸ்ட் நூற்றுக்கணக்கான பெண்கள் கிடையாது, ஆயிரக்கணக்கான பெண்கள் இங்க வந்து அவங்களோட கான்வகேஷனை அட்டென்ட் பண்றதுக்காக ஃபேமிலியோட ஹஸ்பண்ட், பெரியவங்க, அம்மா அப்பா, குழந்தைங்க எல்லாரோடையும் ரொம்ப ஹாப்பியா வந்து அட்டென்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. நீங்களே பார்க்க முடியும். என்ன படிக்கிறீங்க? நான் வந்து இங்க பிரைமரி படிச்சுட்டு இருக்கேன். படிச்சு முடிச்சுட்டேன். 1 இயர் கோர்ஸ் எடுத்தேன். நான் ஏற்கனவே BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சேன். நிறைய ஸ்கூல்ல ட்ரை பண்ணேன், எங்கேயும் வந்து எனக்கு வேலை கிடைக்கல. லிட்ரேச்சர் முடிச்சுமே எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் டீம் எஜுகேஷன்ல வந்து நான் சேர்ந்தேன். இப்போ வந்து நான் ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். மந்த்லி 15,000 நான் சேலரி வாங்கிட்டு இருக்கேன். ஜாபும் போயிட்டு இருக்கேன். போயிட்டு நான் இப்போ 15K சேலரி வாங்கிட்டு இருக்கேன். எல்லாம் வந்து மேமால மட்டும்தான். நிறைய இடத்துல ட்ரை பண்ணோம், இந்த மாதிரி எங்கேயுமே வந்து செட் ஆகல. மேம் மாதிரி பெஸ்டா கிளாஸ் எப்பயுமே மேமுக்கு ஃபோன் பண்ணாலும் ஆன் தி ஸ்பாட்ல பிக்கப் பண்ணுவாங்க, நம்மளுக்கு என்ன வேணுமோ எல்லாமே சொல்றாங்க, எல்லாமே பண்றாங்க. அவங்களாலதான் இந்த சக்சஸ்க்கு நான் வந்து நிக்கிறேன். எதனால வந்து BA லிட்ரேச்சர் படிச்சும் ஏன் கிடைக்கல? ஆக்சுவலா இப்போ இங்கிலீஷ் டீச்சராவோ ஏதாவது நீங்க போயிட்டீங்கல்ல. டீம் எஜுகேஷன்னாவே இவங்க வந்து ப்ரிப்பேர்டா வருவாங்க. அவங்க வந்து ஒரு ஹை லெவல் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து தெரியுது டீம் எஜுகேஷன் தான். என்னென்ன கிளாஸஸ் எடுக்கிறீங்க? வந்து 1 to 5th வரைக்கும் எடுத்துட்டு இருக்கேன். LKG UKGலாம் எப்பயாவது போகும்போது LKG UKG எடுப்பேன். 1 to 5th வரைக்கும் இப்போ நான் எடுத்துட்டு இருக்கேன். சூப்பர் செம்ம. ஆக்சுவலி லிட்ரேச்சர் படிச்சும் கூட உங்களுக்கு ஜாப் கிடைக்கல, பட் டீமுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஜாப் கிடைச்சு 15,000 earn பண்றாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, இப்போ நீங்களும் வேலைக்கு போகலாம் அப்படிங்கறத நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி அது எப்படி அப்படிங்கறத நான் சொல்றேன். பேசிக்கா டீம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுலயும் இவங்க வைக்கிற கிரைட்டீரியா என்னன்னா, நீங்க ஜஸ்ட் 10th முடிச்சிருந்தா கூட போதும், நீங்க இவங்க கிட்ட வந்து ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிட்டு வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணலாம். டீம் எஜுகேஷன்ல பேசிக்கா ஒரு 3 கோர்சஸ் இருக்கு. நம்பர் 1 டிப்ளமோ இன் மாண்டசரி, நம்பர் 2 Advanced Diploma in Montessori and Primary Education, number 3 Advanced Montessori and Elementary Education. இந்த 3 கோர்ஸில் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, இல்லை நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்களா, 12th முடிச்சிருக்கீங்களா, இல்லை உங்ககிட்ட டிகிரி இருக்கா, இல்லை காலேஜ் போக ஆரம்பிச்சுட்டு பாதியில் நீங்கள் கட் பண்ணிட்டீங்களா, அந்த மாதிரி நீங்கள் என்ன அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்களே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோர்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி படிக்கலாம். என் பேர் அஸ்வினி. நான் வந்து பிரைமரி கோர்ஸ் படித்தேன். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் படித்த டிகிரி என்னமோ வேறு தான். என்ன படித்தேன்? நான் வந்து டூரிசம் டிராவல் மேனேஜ்மெண்ட் படித்தேன். ஓகே. ஆனால் இது வந்து எனக்கு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் எப்படி சொல்கிறது, என்னோட ப்ரொஃபஷனுக்கும் ஈஸியாக இருக்குது. நான் எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லை. இப்போ நான் படித்த டிகிரிக்காக வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணி ட்ராவல் பண்ண முடியல, வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுனா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஃபேமிலியும் ரன் பண்ண முடியுது, அதை ஏற்ற மாதிரி என்னால் ஏர்ன் பண்ண முடியுது. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இந்த கோர்ஸ். அது இல்லாமல் வீட்டில் இருந்து ஆன்லைன் கோர்ஸ் பண்ணுறதுனால எனக்கு ட்ராவல் பண்ணி வரணுன்ற அந்த படிக்கும்போது கூட கஷ்டம் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எந்த ஒரு ஹடல்ஸுமே இல்லாமல் ஈஸியாக இருக்குது எனக்கு படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ என்னென்ன கிளாஸஸ் நீங்கள் எடுக்கிறீங்க?
பிரைமரினா இப்போ 1 to 5th வரைக்கும் எடுக்கலாம். நான் வந்து எல்கேஜி யூகேஜி அந்த ரேஞ்ச் தான் இப்போ எடுத்துருக்கேன். வெறும் ஜாபுக்கு போனாதான் யூஸ்ஃபுல் இல்லை, ஜாபுக்கு போகாமலே நமக்கு வீட்லயுமே பசங்களை ஹேண்டில் பண்றதுக்கு, மெயின்டைன் பண்றதுக்கு, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. ஓகே ஓகே. நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது? ஆக்சுவல் 2 months போயிருந்தேன். இப்போ கன்சியூவா இருக்கிறதுனால ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன். ஆனா இது கூட இப்போ நான் ஆன்லைன்லயுமே ஃபோனிக்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ இது படிச்சதுனால எனக்கு டைரக்டா போய் தான் ஒர்க் பண்ணணும் இல்லை, நான் ஆன்லைன்லயுமே ஃபோனிக்ஸ் கிளாஸ் எடுத்துட்டேன். ஓகே. சோ அதுக்கும் வந்துட்டு அந்த ட்ரைனிங் உங்களுக்கு? ஆமா, அதுலயுமே எனக்கு ஃபோனிக்ஸும் இதுல ஆடிங்கா வரும். வெறும் இந்த மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாம பண்றீங்கன்னா எப்படி நீங்க பிடிக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி உங்களுக்கு கிடைக்கிறாங்க? நம்ம வாட்ஸ்அப் மூலமா தான் இந்த மாதிரி ஃபோனிக்ஸ் கிளாஸ் எடுக்கிறோம்னு சொன்னா நிறைய பேர் கேட்பாங்க எப்படி எடுக்கிறீங்கன்னு. பசங்களை வந்து வெளியே அனுப்புறதுக்கும் வீட்ல இருந்தே அவங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். பேரண்ட்ஸ் கூடவே உட்காந்து நம்ம என்ன சொல்றோன்றத பார்த்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஹேண்டில் பண்றது. இப்போ உங்களுக்கு பிரெக்னன்சியால வந்துட்டு ஒரு சின்ன பிரேக் கிடைச்சிருக்கு, ஆனாலும் உங்களுக்கு வந்து ஆன்லைன்லயே வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்குமே டைரக்டா போய் ஒர்க் பண்றதுக்கு பதிலா இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்க்குமே கண்டக்ட் பண்றதுக்கு இந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா. ஓகே ஓகே. சூப்பர். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நல்லா பண்ணுங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்களோட கோர்சஸ் எல்லாமே உங்களோட கம்ஃபர்ட்க்கு ஏத்த மாதிரி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அப்படின்னு 2மே பிளெண்டட் மோட்ல நடக்குது. ஸோ நீங்க கிளாஸஸ் எல்லாமே உங்க வீட்ல இருந்தபடி உங்க ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு, பசங்களையும் பார்த்துக்கிட்டு கம்ஃபர்டபுளா ஆன்லைன் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணலாம். அண்ட் வைவா, ப்ராக்டிகல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மட்டும்தான் நீங்க நேரா விசிட் பண்ணி கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். டீம் எஜுகேஷன்ல நீங்க என்ன கோர்ஸ் சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கான சார்ஜஸும் டிஃபர் ஆகும். ஸோ நீங்க டைரக்டா இந்த டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல்க்கு ஏத்த மாதிரி என்ன கோர்ஸ் அப்படிங்கறத சஜஸ்டும் பண்ணுவாங்க. அதுக்கான சார்ஜ் என்ன அப்படிங்கறதையும் கிறிஸ்டல் கிளியரா உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஹாய், உங்க பேர் என்ன? என் பேர் தனஜோதி, ஃப்ரம் பெங்களூர். பெங்களூரா? நான் வந்து ஆக்சுவலி நான் படிச்சது வந்து நர்சிங் ஃபீல்டு. அப்புறமா ஒரு 10 years அதில் பாஸ்ட் 10 years அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மெடிக்கல் ஃபீல்டில். பேபி பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஃபீல்டு வந்து கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ பேபியை பார்த்துக்கணும், அப்படியே கொஞ்சம் பேக்கப் மேனேஜராக கொஞ்சம் பக்கத்தில் ஒரு சின்ன சென்டர் தான், அது வந்து டே கேர் மாதிரி. ஐடி ஃபீல்டில் வந்து அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பேக்கப் மேனேஜராக போனேன். அங்கே போனோன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இதை வச்சு கொஞ்சம் ஏதாவது படிப்போமே அந்த நேரத்தில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த டீம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. நல்லாவே எங்களை மோட்டிவேட் பண்ணி அந்த ஒரு 1 year கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும், ஒர்க்கு அப்புறம் ஹோமு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. பட் அது முடிஞ்சு என்னைய இந்த டிப்ளமோ அட்வான்ஸ் டிப்ளமோ மாண்டச்சரி முடிச்சனால இப்போ நீ அங்கேயே மேனேஜரா செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. நீங்க அங்க சும்மா போனது பேக்கப் மேனேஜரா போனேன். இப்போ நீ வந்து இந்த சர்டிபிகேட் வச்சு நீ வந்து அங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. என்ன salary? இப்போ 23,000 இன் ஹேண்ட்ல. ஓகே ஓகே ஓகே. சூப்பர். இப்போ டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து உங்களுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும்? டீச்சிங் சொல்லி கொடுக்கும்போது கூட எங்களுக்கு எல்லாமே பேலன்ஸ் பண்றதுக்கு முதற்கொண்டு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 5 days வந்து கண்டினியூஸா ஒரு ட்ரைனிங் பண்ணாங்க. அது கொஞ்சமே எங்களுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ண, சோ வொர்க் லைஃப் பேலன்ஸ், ஒர்க் அண்ட் ஃபேமிலி எப்படி பேலன்ஸ் பண்ண எல்லாமே கொஞ்சம் நல்லாவே ஒரு ட்ரைனிங்கா இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. டீம் எஜுகேஷனோட ஆஃபீஸ் சென்னையிலயும் இருக்கு, கோயம்புத்தூர்லயும் இருக்கு. என்னதான் நீங்க ஆன்லைன்ல படிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணி பார்க்கணும், ஆஃபீஸ்லாம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா வந்து விசிட் பண்ணி என்கொயரி பண்ணிட்டு கூட போகலாம். சென்னை முடிச்சூர்ல இருக்கிற ஆஃபீஸ்க்கு நான் பர்சனலாவே விசிட் பண்ணி ரீசெண்டா ஒரு 6-7 months முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அதை கூட செக் பண்ணி பாருங்க. உங்க ஆஃபீஸ் எப்படி இருக்கு, அவங்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீடைலா தெரிய வரும். இது போக கோயம்புத்தூர்லயும் உங்களுக்கு இன்னொரு ஆஃபீஸ் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கும் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக டீம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் உங்களுக்கு 100% ஹெல்ப் பண்ணுவாங்க. இது நான் பர்சனலாக உங்களுக்கு நான் நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் கண் கூட நான் பார்க்குறேன், அவ்வளோ லேடிஸ் வந்து அவ்வளோ ஹாப்பியாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ அவ்வளோ நம்பிக்கையாக கான்ஃபிடென்ட்டாக அவங்க எல்லாரும் இறங்கியிருக்கிற மாதிரியே நீங்களும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.